இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே சமைக்காமல் ஆஃபீஸ் போயிட்டேன். சிவாவும் மோகனும் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா கீரையும் பருப்பு போட்டு கடைஞ்சிருக்காங்க. எப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை எடுத்து காமிச்சாங்க. இப்படி தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. எப்பவும் போல் கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா, பூண்டுலாம் கொஞ்சம் அதிகமாக போட்டு வெங்காயமும் கொஞ்சம் கட் பண்ணி போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா 2 தக்காளி கட் பண்ணி போட்டு அதை ஃப்ரை பண்ணியிருக்காங்க. நான் பார்த்தீங்கன்னா சமையல் செஞ்சுனாவே கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக விட்டுருவேன். இவங்க பரவாயில்ல, எண்ணெய் கம்மியாக விட்டுருக்காங்க. எண்ணெய் எவ்வளோ கம்மியாக சேர்க்குறோமோ அந்தளவுக்கு நல்லது தான். ஸோ இதெல்லாம் ஃப்ரை பண்ணதும் பார்த்திங்கன்னா லைட்டாக மஞ்சத்தூள், அப்புறம் மிளகாத்தூள், சாம்பார் தூள் மட்டும் தான் போட்டிருக்காங்க. வேறு எதுவுமே போடலை. வீட்டில் பருப்பு இல்லை, போய் துவரம் பருப்பு வாங்கிட்டு வந்து சமைச்சிருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு வேறு ஆட் பண்ணியிருக்காங்க. கடலைப்பருப்பு ஆட் பண்ணால் கொஞ்சம் ஊற வச்சு சேர்த்தா தான் அது வெந்துடும். இது வந்து இவங்களுக்கு தெரில போல். ஸோ அப்படியே ஆட் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் ஓகே, அது வெந்துருச்சு. நல்லா இருந்துச்சு உண்மையாமே. ஃப்ரிட்ஜில் கீரை சிறுகீரை வச்சுருந்தேன். அந்த கீரையை எடுத்து வாஷ் பண்ணிட்டு சேர்த்துருக்காங்க. என்ன மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னா அந்த கீரையை வந்து அவங்க கட் பண்ணணும்னு தெரியல, கட் பண்ணாமல் போட்டாங்க. அதனால் கொஞ்சம் கடையை மட்டும்தான் சிரமமாக இருந்தது. மற்றபடி டேஸ்ட் வைஸ் எல்லாமே ஓகே. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்மெல்லாம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் கேரட்டும் பீன்ஸ் இருந்துச்சு. அதை ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பொரியல் செஞ்சுருந்தாங்க. அந்த பொரியலும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மோகன் ஆஃப்டர்நூன் போல் என் ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டு வந்துட்டாங்க. வந்து கதை ஓப்பன் பண்ணி பார்த்தா எனக்கு ஒரே சர்ப்ரைஸாக இருந்துச்சு. என்னப்பா இவ்வளோ வெரைட்டியாக சமைச்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்தாங்க உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட சொன்னாங்க. நானும் பொரியல் குழம்புலாம் ஊற்றி சாப்பிட்டேன். உண்மையாகவே டேஸ்ட் வைஸ் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி நமக்கு யாராவது டெய்லி சமைச்சு கொடுத்தா நல்லாயிருக்கும்ல. இந்த மாதிரி உங்களுக்கு யாராவது சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.